ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஜேஜே. நான் இன்றைக்கி ஆன்லைன் அர்னிங் மணி ஆப் பற்றி சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த ஆப்போட பேர் வந்து கேடிசி ஆப்பு. இதில் எப்படி ஆன்லைனில் பார்ட் டைமில் மணி எப்படி அர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்பில் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் அர்னிங் மணி ஆப் வந்து நிறையவே நம்ம ஸ்டேட்டில் சுற்றி நிறைய வந்திருக்குது. அதில் ஆன்லைன் மணி அர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் அவங்கவுங்க பார்ட் டைமில் ஓகேங்களா இருக்கிற 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தால் போதும், இதில் நீங்கள் மணி அர்ன் பண்ணலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். இது வந்து நம்மளுடைய ஓன் ரிஸ்கில் பண்ணுற ஒரு அர்னிங் மணி ஆப்பு. இது இல்லைங்களா, யாருடைய கம்பல் பண்ணியோ இது பண்ணியோ பண்ணுறது இல்லை, உங்களுடைய ஓன் ரிஸ்க். ஏன்னா இது வந்து ஒரு ஆப் ஓப்பன் ஆச்சுன்னா 4 to 6 மந்த்து, 4 to 6 மாதம் இந்த மாதிரி ஆப் ரன்னிங் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைம் வந்து 10 to 15 டேஸ். 15 டேஸ்க்குள்ளே ஒரு ஆப் ஓப்பன் ஆச்சா 10 to 15 டேஸ்க்குள்ளே அதில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுடைய அமௌண்ட் வாபஸ் நம்மளுக்கு வந்துடும், வட்டியோடு சேர்த்து. ஓகேங்களா, இதில் வந்து டெய்லி அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடச்சின்னு இருக்கும். 110 ருபீஸ் மேலே எவ்வளோ வேணாலும் நம்ம இதில் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 110 ருபீஸுக்கு மேலே 50,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம வித்ட்ரால் எடுக்கலாம். மினிமம் 110 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இதில் எப்படி நம்ம ஓகே இதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதில் எப்படி நம்ம ஜாயின் ஆகிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி பேஜஸ் இருக்கும். ஓகேங்களா, இருங்க. இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு யாராவது லிங்க் அனுப்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். அதில் இந்த மாதிரி இங்கே ஃபோன் நம்பர் போட்டுக்கணும். ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா, நீங்கள் உங்களுக்குன்ட்டு ஒரு பாஸ்வேர்டு அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை ஆப் எப்பயாவது உங்களுக்கு ஓப்பன் பண்ணணுன்னாலும் டெய்லி ஆப் ஓப்பன் பண்ணனாலும் ஒரு பாஸ்வேர்டுனா அந்த சீக்ரெட் பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு ஆப் டவுன்லோடிங்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அப்போது ஆப் டவுன்லோடிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம்லேயே இதுலேயே போய்ட்டு ஆப் டவுன்லோடிங் ஆப்ஷன் கொடுக்கும். அப்போ ஆப் டவுன்லோடிங் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆப் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும், ஹோம் பேஜஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கிற ப்ராடக்ட் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வரும். இங்கே பாருங்கள், மேலே இருக்கிறது 500 ரூபாய் நம்ம ரீசார்ஜ் பண்ணோன்னா ஓகேங்களா, 25 ரூபாய் நம்மளுக்கு டெய்லி கொடுப்பாங்க பர் டே. அது 40 நாளுக்கு கொடுப்பாங்க. 40 நாளைக்கு 1000 ரூபாய், அதாவது 1 to 40 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு 1 to ரிட்டர்ன் வரும். அதே மாதிரி 1530 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு 71 ரூபாய் 91 பைசான்ட்டு கொடுப்பாங்க. 42 டேஸுக்கு 3020 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வேலெட்டில் அமௌண்ட்டில் வரும். நீங்கள் 110 ருபீஸ் ஆன பிறகு எவ்வளோ வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். அது உங்களோட இது. அதோட 3வது ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து 1200 ரூபாய், 6200 ரூபாய். அது டெய்லி 303 ரூபா கொடுக்குறோம். 43 டேஸ், அதாவது 43 டேஸ் கொடுக்குறோம். அதில் 13,063 ரூபா கொடுக்குறேன். இதில் வந்து டெய்லி கூட நீங்கள் 303 ரூபாய் இருக்கிறதுனால டெய்லி நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வேணும்னா அமௌண்ட்டு. ஓகேங்களா, அதை விட்டால் 14,400 ரூபாய். இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 836 ரூபாய் கொடுக்குறோம். 44 டேஸ். டோட்டல் அமௌண்ட் வந்து 36,801 ருபீஸ். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் டெய்லி வித்ட்ரால் கொடுத்தீங்க. இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு 1 2 இல்லை 3 இந்த 3 ப்ராடக்ட்குள்ளேயே இது பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அக்கஸ்மாத் இவங்க அதிகமாக க்ளோஸ் ஆகாது. ஆனால் க்ளோஸ் ஆனாலும் அவ்வளோவா நம்மளுக்கு லாஸு வராது. ஏன்னா ஒரு 2-3 ஆப்பில் இப்போ நம்ம போட்டுக்கணுன்னா அமௌண்ட்டு அது நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிடும். நாங்கள்லாம் அப்படி தான் ஒரு 4 ஆப்பை நாங்கள் செலெக்ஷன் பண்ணி அதில் அமௌண்ட்டு போட்டு வச்சுருவோம். ஒரு ஆப் க்ளோஸ் ஆனாலும் இன்னும் 3 ஆப்பில் நம்மளுக்கு லாபம் வந்துடுது. அதனால் அது மேனேஜ் ஆகிடுது. மந்த்லி ஒரு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம கெப்பாசிட்டிக்கு ரன் பண்ணின்னு போயிடலாம். இப்போது உள்ளே எப்படி ஜாயின் ஆகிறதுன்னு பார்க்கலாம். ஜாயின் ஆகிறத பார்த்தோம். இப்போ ரீசார்ஜ் எப்படி பண்ணிக்கிறது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது ரீசார்ஜன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே நம்ம அமௌண்ட்டு போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேன்ட்டு கொடுத்தோன்னா இந்த மாதிரி உள்ளே போகும். அப்போ நம்மளுக்கு வந்து பேடிஎம்மாக கூகுள் பேவான்னு கேட்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்தோன்னா இது பாருங்கள் ஓப்பன் ஆகுது. இது வந்து பாருங்கள்
பேடிஎம்மு, ஃபோன்பே, யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எதுன்னு கேட்கும். ஃபோன்பேவும் கேட்கும் ஒரு வாட்டி, இது கூகுள் பேவும் கேட்கும். ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பேடிஎம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேடிஎம்மில் தான் ஈஸியாக மணி சென்ட் ஆகுது. ஓகேங்களா. மிச்சத்துலலாம் என்னவோ இப்போ சர்வர் ஸ்லோ ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை காட்டும். ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேடிஎம்லேயே ப்ராடக்ட்டில் பை இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இங்கே ப்ளூ மார்க் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பைன்னு கொடுத்தோம்னா ப்ராடக்ட்ஸை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இங்கே காட்டினே இருக்கும் பாருங்கள். 500 ரூபாய்க்கு டே 40 டேஸ்க்கு 25 ரூபான்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். என் அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் 50 ருபீஸ் பேலன்ஸ் வேல்யூட்டி பாருங்கள். இங்கே 50 ருபீஸ் இருக்குது. ஓகேங்களா. 2 டேஸ் ஆச்சு இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணி. இதில் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே பாருங்கள். ஆல்ரெடி 108 வரைக்கும் இது 108லேருந்து வித்ட்ரா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. 108 ருபீஸ் வித்ட்ரால் கொடுத்துட்டு அது ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. என் அக்கௌண்ட்டுக்கும் அமௌண்ட் வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு மணி அர்ன் பண்ணணும், பார்ட் டைமில் அர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இது பண்ணிங்க. இதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. கம்பல்சரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகணும். ஓகேங்களா. இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஓகேங்களா. ஒரு நம்பர் தருவாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் அந்த குரூப்பில் ஜாயின் ஆகி அதில் டெய்லி வர மெசேஜில் நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஒரு குட் மார்னிங், ஒரு குட் ஈவினிங் மெசேஜை போட்டால் போதும். அப்புறம் அவங்க ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது புதுசாக ப்ராடக்ட் லான்ச் ஆச்சுன்னா அவங்க அதில் டீட்டெயில்ஸ் சொல்லின்னு இருப்பாங்க. அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம். இதில் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இங்கே இருக்குது பாருங்கள். ஆன்லைன் சர்வீஸ் கஸ்டமர் கேர் சர்வீஸ்ன்ட்டு இதில் போனாலும் ஒரு வாட்டி சர்வீஸ் அவங்க கஸ்டமர் கேர் அவைலபிளாக இருப்பாங்க. ஓகேங்களா. அப்புறம் இதில் நீங்கள் உங்கள் கீழே யாராவது டீம்ன்ட்டு நீங்கள் டீம் இதில் நான் டீம் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க யாராவது உங்கள் கீழே ஜாயின் ஆனாங்கனாலும் உங்களுக்கு ஜாயினிங் போனஸ்ன்ட்டு 100 ரூபா உங்களுக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி புதுசாக யார் ஜாயின் ஆகிறாங்களோ அவங்களுக்கு 1530 ரூபா போட்டிருந்தாலும் சரி. ஓகேங்களா. ஜாயினிங் போனஸ்ன்ட்டு 100 ரூபா கம்மியாக கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் கொடுப்பாங்க, அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் டெய்லி அவங்க என்ன வித்ட்ரால் கொடுத்துன்னு அவங்க பக்கத்துலேருந்து some % அமௌண்ட்டுன்ட்டு உங்களுக்கு வேலிட் அமௌண்ட்டுக்கும் அக்கௌண்ட்டுக்கும் வந்துகிட்டு இருக்கும். இப்படியும் இந்த பக்கமும் நம்ம மணி அர்ன் பண்ணலாம். ஓகேங்களா. டீம் டெவலப் பண்ணுறதுனாலையும் நீங்கள் டீம் டெவலப் பண்ணலாம் பரவாயில்ல. நீங்களும் இல்லை என்னால் டீம் டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா. யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. யாருக்கெல்லாம் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வீக்லி மந்த்லியில் புதுசு ஆப் லான்ச் ஆகினே இருக்கும். அந்த ஆப் லான்ச் ஆகும்போதெல்லாம் நம்ம அதை எந்த வேலையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் எவ்ரிடே ஒரு ஆப்பில் ஜாயின் ஆகிட்டோமா, எவ்ரிடே மார்னிங் எழுந்தோமா, ஒரு கிளிக் கொடுத்தோமா, அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராலுக்கு வந்துடும். ஓகேங்களா. அது வேணுன்ற போது நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். வேறு எந்த விதமான இதுவும் இல்லை. பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சா கூட போதுமானது. இல்லைனா ஃபோட்டோ கூட எடுக்கலனாலும் பரவாயில்லை. ஓகே. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு. தேவையானவங்க என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.